பாருங்க பனி அப்படியே வெள்ளிப்பனி இதுதாங்க. என்னென்னா மூச்சு வாங்குது, முடியல. நான் இன்னொரு சான்ஸ் கிடச்சா நான் இன்னும் க்ளோஸ் அப் ட்ரை பண்ணுறேன், முடியல. இன்னொரு சான்ஸ் கிடச்சிருக்கு எனக்கு எடுக்கிறதுக்கு. எங்கே எடுத்து கிடைக்கல, பின்னாடி போயிடுச்சு. நம்ம தான் மண்டமாக்கானா இருக்காங்க, பிடுங்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த சாயந்தரம் கொண்டு சீக்கிரம் தள்ளி அவனுக்கு வேறு ட்ரிப் இருக்குதான், அதனால் கொண்டு ஒன்று தள்ளி விட்ருவான். காலையில் வேறு ஒரு டிரைவர் தான் ஒன்றை வந்து ஏர்போர்ட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்கன்றான். எதுலேயுமே இல்லைங்க. இதாங்க நம்ம வந்து நேற்று வந்த இடம். இந்த இடம் இதுதாங்க 19,000 அடி உயரத்தில் இருக்கோம் நம்ம. இங்கே தான் வந்து நம்ம பனியெல்லாம் அள்ளி பார்த்தோம். சங்கலா, இதுதான் சங்கலா. இது சங்கலாண்ணா. அந்த வீடியோ கவரேஜ் இது வேற ஒரு ஃபோனில் எடுத்து பண்ணிட்டு இருக்கேன். என்னன்னா எங்கிட்ட முன்னாடி இருந்த அந்த ஷாமி அது 512 ஃபோன், அதுவும் வந்துட்டு இப்போ சார்ஜ் ரொம்ப கம்மியாகிடுச்சு. கோப்ரோவும் சார்ஜிங் கம்மியாகிடுச்சு, எஸ்டி கார்டும் மெமரி ஃபுல்லாகிடுச்சு. இப்போ அதை நான் திரும்ப சார்ஜ் பண்ணி வேறு மெமரி கார்டு போட்டு தான் எடுக்கணும். அதுக்கு முன்னாடி ஷாமி வந்து பவர் பேங்க்லேருந்து இப்போ சார்ஜிங் போட்டு விட்ருக்கேன். அது எவ்வளோ நேரத்தில் வரும்னு தெரில, ஆனால் ஸ்பீட் ஆப்ஷனில் தான் வச்சுருக்கேன். இல்லை இங்கே பாருங்கள், இப்போ ஓட்டுறத பார்த்தா மண்டமாக லெஃப்ட்டு தள்ளி விட்ருவானோன்னு பயமாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், சரி தள்ளி விட சாஞ்சாலும் இப்போ சாஞ்சி ரோட்லேயே கிடந்தால் பரவாயில்ல. சரி எத்தனை உருள்றது அதில் வீடியோ எடுக்கலாமான்னு பார்த்தாலும் அதுக்குள்ளே நம்ம உருண்டு எங்கேயோ போயிடுவோம் போல இருக்கு. பொண்ணு அரிசும் தலையை வலிக்குது, கண்ணெல்லாம் வலிக்குது எனக்கு. மாடி டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் எவ்ரி ஒன், இங்கே இந்த மாதிரி ஒரு ட்ராவல் பண்ணணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் ஆசை இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரணங்கள் என்னென்னா, உங்கள் பாடி ஃபிட்னஸை இந்த மாதிரி நான் வந்து ஒரு த்ரில்லிங்கான ஒரு டாப், சக்லா டாப் அப்படிங்கிற பேர், சங்கலா டாப், சங்கலா பாஸ், சங்கலா டாப் எது வேணாலும் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணுன்னா, உங்கள் பாடி ஃபிட்னஸை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னெச்சரிக்கை ஆக்சிஜன் லெவலை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், இன்ஜெக்ஷன் எடுத்துக்கலாமா இல்லை வந்து டேப்லெட் எடுத்துக்கலாமா, அதை எத்தனை டேப்லெட் எவ்வளோ டைமுக்கு ஒரு தடவை நம்ம எடுத்துக்கணும், எப்படி சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் நல்லா கேட்டு தெரிஞ்சுட்டு அதன் பிறகு உங்கள் ட்ராவலை தொடங்குங்க. இந்த மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ட்ரெக்கிங் போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் என் ஒய்ஃபோட வந்தேன். முதல் நாளில் இருந்தே அவங்களால முடியல, அவங்க மரணப்படுக்கையில் இருக்கிற மாதிரி தான் இருக்காங்க. கீழே இறக்கி விடுதா என்னன்னு கேட்கணும். இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் உட்கார வரேன். மை லேடி சூப்பர் லேடி அண்ட் ஸ்ட்ராங் லேடி, அவங்க வந்து வாந்தி எடுக்கல, ஒன்றும் எடுக்கலை. மேலே பாருங்கள், எங்கள் கொண்டு போய் எங்கடா என்ன கொல்ல போகிறீங்க, இதெல்லாம் நிறுத்திடுறானுங்க வண்டியை ரோடு போடுறது. உங்களுக்கும் தெரியுது, ஆனால் ஆர்ன் அடிச்சுட்டா இருக்கிறாங்க மண்டமாக்கானுங்க. ஏன்னா ஒன்று குறுக்க இதில் என்ன பிரச்சனைனாங்க, அவங்களுக்கு ஆக்சிஜன் வந்துட்டு முடியல முதல் நாள். சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம் எங்களுக்கு தெரியல. இப்போ ஒரு தங்கியிருந்த ஹோட்டலில் கேட்டாங்க, சொல்கிறேன் நீ சொல்லி தான் நான் உங்கள் டாக்டர்லாம் அழைச்சிட்டு போயிருக்கேன் அப்படின்னா, அது தெரியல தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வரும்போது என்ன பண்ணோம், ஆக்சிஜன் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். கொஞ்சம் நேரம் கொடுத்துருந்தோம். அப்புறம் மேலே ஏறி நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு ஊர் வந்துச்சு. அந்த ஊரில் ஒரு ஃபார்மசியில் நிறுத்தி கேட்டோம். அவங்க எங்கிட்ட கேட்குறாங்க, சரி நீங்கள் வரும்போது இந்த மாதிரி மாத்திரை பேர் சொல்லி கேட்டாங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக சாப்பிட்டு வந்துருக்கணும் அப்படின்னாங்க. அந்த மாதிரி வாங்கி கொடுத்தேன். ஆனால் இருமல் கொஞ்சம் நேரம் நினைச்சு அவங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் தான் இருந்துருக்கு போல இருக்குது. இன்னும் அவங்களுக்கு பாடி நார்மல் ஆகலை, அப்படியே தான் இருக்குது. யாருங்க ஏற்ற வண்டி எப்படி குதிச்சு போகுது ரோடு சும்மா எப்படி போட்டு வச்சிருக்கானுக்கு இந்த ரோட. ஏன்டா இந்த பாடு கொடுக்குறீங்க, இவ்வளோ வந்து அடங்க மாட்டுறாங்க. எதுக்கு அடங்க மாட்டேறாங்க, இவன் எங்களை கொண்டு சாயந்தரமா ஒரு 5 மணிக்குள்ள வீட்டில் தள்ளிடணும்னு, ரூமில் தள்ளிடணும்னு
போயிட்டு இருக்கான். இதுக்கு ரீசன் என்னன்னா கீழே போய் ஒரு சைட் சீனிங் இருக்குது, அதை பார்த்துட்டு திரும்ப இதே மலையில் ஏறணுமோ, ஏறி திரும்ப அந்த வழிக்கே போயிட்டு அங்கேருந்து ஒரு போர்டு காமிச்சோம் பாருங்க, 47 கிலோமீட்டர் இன்னும் போட்டுருந்துச்சாங்க. இந்த மணாலி, கார்கில் இதெல்லாம் போகிற இடத்துக்கு போர் போட்டுச்சு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா, அது அங்கேருந்து 47 கிலோமீட்டர் தான். இப்போ அந்த இடத்துக்கு போய் அங்கே ஒரு சாயை போட்டுட்டு பொண்ணு எங்களை இறக்கி விட்டுருங்க, இப்போ இறக்கிட்டு திடீர்றாங்க. சரி நிறுத்திடுறேன் கடை. ரைட்டில் லெஃப்ட் தள்ளிட்டேன், நல்ல வேலை. கண்ணாப்புன்னு வண்டி ஓடுறாங்க அந்த ஆளு. தள்ளுதுரா வண்டி ஓட்டுறத பார்த்தா இந்த வண்டி இவங்க சொந்த வண்டி இல்லாத மாதிரியே இருக்கு எனக்கு. சொந்த வண்டி வச்சிருந்தா இப்போ ஓட்டோன்னு தெரில. அதுக்காக நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ட்ரிப்பு தானே அப்படின்ட்டு போக முடியல, மனசு கேட்க மாட்டேங்குது. வண்டியில் வீணா பெருசாங்கிற மாதிரி பார்த்து கொடுத்துட்டு அவன் வச்சு டெல்லியெல்லாம் தெரிஞ்சுட்டாங்க. போய் இறங்கினவனே பிரேக், ட்ரம், டிஸ்க், பிரேக் பேட், ஷூ எல்லாத்தையும் மாற்றிட்டு உங்களுக்கு புது நக்கு கொடுக்குறாங்க. 20 வாரம் லக்குன்னு எங்கே அழைச்சிட்டு போகிறாங்க பாருங்க. பட்டணத்துக்காரர்களை பாருங்க, இங்கே பாருங்க. ஓ ஜெய்ஹிந்த். ஓ இங்கே பாருங்க நம்ம படாதவர்கள்லாம் ஜெய்ஹிந்த் 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 ஜெய்ஹிந்த். ஓ பாருங்க எப்படி எல்லாம் வீடியோ கவரேஜ் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா, எல்லாத்தையும் பிடிக்க தூக்கி எஞ்சிடுவாங்க. நான் என்ன நினச்சேன், போட்டா தூக்கி எஞ்சிடுறாங்கன்னு நினச்சேன். இல்லை வரும்போது இருப்பாங்க, 2 ஃபோட்டோ எடுத்துக்கலாம். போய் நம்ம பில்டப் போடுவோம். இவர்கிட்ட கேட்டேன் டிரைவர்கிட்ட, ஏன்ப்பா இங்கே வந்து இவ்வளோ பேர், எனக்கு என்னமோ பார்டரும் தெரியல ஒன்றும் தெரியல, ஏன்ப்பா நீ வந்து இங்கே இவ்வளோ பேர் மிலிட்ரிக்காரங்க வேலை நிற்குதுன்னு கேட்டேன். அதுக்கு என்ன சொல்கிறேன் இது சைனா பார்டருப்பா அப்படிங்கிறாரு. சரி நம்ம பாகிஸ்தான் பார்டர் தான் இருக்குன்னு பார்த்தா சைனா பார்டர் கூட்டு போயிட்டு இருக்கிறாங்க இருந்தாலே. அதாங்க இவ்வளோ வெஹிக்கிள் இங்கே சைனா பார்டர். இப்போ இந்த இடையில கூட ரோடு போடுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, சைனாவுக்கு நிறைய வாகனங்கள் இதெல்லாம் பண்ணிட்டு இந்த மலைக்கு அந்தானே சைனா பார்டர். அதனால நாங்களும் உங்களுக்கு ஒன்று சலச்சங்கள் என்னன்னு சொல்லி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் நிறைய செலவு பண்ணி 1 லட்சம் கோடி செலவு பண்ணி ரோடை போட்டு இந்த வண்டி வாகனம்லாம் கொண்டா நிப்பாட்டிட்டானுங்க. சைனாக்காரனே இன்னும் வாழாட்ட முடியாதுங்கிற மாதிரி பாருங்க. நான் என்னமோ சரி இவங்க பொழுதுபோக்குக்காக இங்கே வாகனத்தை நிப்பாட்டிட்டாங்க நினைச்சா, நம்ம இப்போ வந்து இன்னும் 2 பார்டருக்கு நடுப்புல இருக்கும். ஆனால் இது வந்து திட்டமிடல் அப்படின்னு போட்டதெல்லாம் ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இந்த இதை குப்பையெல்லாம் கூட்டு வருவார் கிளம்பான்னு எனக்கு தெரியல. கீழே பாருங்க ஒரு நீர்நிலை இருக்கு, சைனா பார்டரில் இருக்கோங்க நாங்கள் இப்போ. அது நமக்காக இங்கே வந்து இவ்வளோ மிலிட்டன்ஸ் ப்ளஸ் இந்த மிலிட்ரி வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தோம். ஏற்ற மாதிரி பாருங்க, அது மேகத்தோடு சேர்ந்து இந்த மலையும் ரம்மியமான ஒரு லுக்கை கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு 1000 வண்டிக்கு மேலே பார்த்துட்டோங்க இங்கே. அவ்வளோ மிலிட்டன்ஸ் அண்ட் மிலிட்ரி ரொம்ப கீழே போகுதுங்க. இப்போ நம்ம ரொம்ப டவுன் போகிறோம், கீழே போயிட்டு அங்கே ஒரு நீர்நிலை இருக்கு. முடிச்சுட்டு திரும்பி இதே வெளில போகணும். இது வந்துங்க இந்தியன் பார்டரில் ஏதோ ஒரு இந்தியன் பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு மிலிட்ரியினுடைய ஸ்பெஷல் குரூப்பாக இது. அங்கே வந்து அவங்க மிலிட்ரிக்கான ஒரு கலர் வந்துட்டு பச்சை இல்லாமல் ஒரு மஞ்சள் கலரில் இருக்குது. அதுவும் இல்லாமல் நம்ம வந்து இப்போ அது என்னது சைனா பார்டர் அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளும் ரோடு போடுன்னு சொல்லி இப்போ போட்டுட்ருக்காங்கல்ல, அவங்களும் போடுறாங்கல்ல, அவங்க போட்டுட்டு மேலே வந்துட்டானுங்க ரொம்ப தூரம். அதை வந்து இப்போ தடுக்காமல் இந்தியன் கவர்மெண்ட் அலட்சியமாக இருந்ததுனால இப்போ கண்டுபிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இப்போ சொல்லி நம்மளும் ரோடு போட்டுட்டு அங்கே வந்து ஒரு மிலிட்ரி பேஸையும் வைக்கிறாங்க. சரி தனி பாருங்க நம்ம வச்சுட்ருக்கோம். பார்டர் போலீஸா மிலிட்டரிலேயே என்னமோ சொன்னார், IPPFR என்னமோ சொல்லிட்டு இருந்தாரு. ஆக்சுவலி இப்போ நம்ம என்னன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அது போகிற வழியில் ரோடெல்லாம் பார்த்தா ரொம்ப
வண்டி வந்து மாறி போக முடியாத ரொம்ப நேரமாக இருக்கு ரோடு. அதனால சில இடத்துலலாம் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. இந்த மேலே அந்த பனி படிக்கிறது கொஞ்சம் வெள்ளையே தெரியுதுல்ல, அதுக்கு அதாண்டா சைனாவா சைனா போடுறது. இந்த வீடியோ பாருங்க. இந்த டூர் வந்து உண்மையிலேயே திரும்ப திரும்ப ஆச்சரியப்பட வைக்கிறீங்க எங்களை. அது இன்னைக்கு காலையிலேருந்து கிளம்பி அநியாயமான ஒரு ட்ராவலிங் அது போயிட்டு இருக்கோம். பார்த்து ரசிக்கிறதுக்கான ஒரு சூப்பர் இடம் இருக்குங்க. அதனால தான் இவ்வளோ ட்ராவலர்ஸ் முன்னாடியிலேருந்து பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க, இந்த பக்கம் போகிறாங்க. இப்போ ஆக்சுவலி நம்ம என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சைனா பார்டர் ரோடு ஒன்று புதுசாக போகிறதா நம்ம கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இல்லையா, அதில் ஒன் ஆஃப் த ரூட் இது. ஏன்னா ஆப்போசிட்டில் தெரியுற அந்த மலைலாம் வந்துட்டு சைனாவோட அங்கே பாதி இங்கே பாதின்னு சைனா இண்டோ சைனா இல்லை இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் உள்ள பார்டர் மவுண்டைன் அது. Entry border இருக்குது. Children prone area. Drive carefully. ஃபுல்லாக பெட்டாலியன்ஸ் பாருங்க. சைனா பார்டரில் நம்ம இருக்கோமா, அதனால பாருங்க எவ்வளோ பெட்டாலியன்ஸ், எவ்வளோ மிலிட்ரி வெஹிக்கிள் பாருங்க, அவ்வளோ டவுன் ஸ்ட்ரீமில் இருக்காங்க. அவங்களாம் நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இந்த இலையில பாருங்க. இப்போ நம்ம சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க வீட்டில் யாருமே. நம்ம சைனா பார்டரில் இருக்கிறோம், சைனா பார்டரில் நம்ம நாட்டை பாதுகாக்கிறதுக்கு எவ்வளோ மிலிட்ரி பீப்புள் குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு பாருங்க. ஷோ